செய்திச் சுருக்கம் 13 பற்றி தமிழக கட்சிகள் மோடிக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும். வடக்கு கிழக்கு மாகாணங்களின் முன்னாள் முதலமைச்சர் வரதராஜ பெருமாள் தெரிவிப்பு. அரிசி உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களுக்கான தட்டுப்பாடு மேலும் 1 மாத காலத்திற்கு நீடிக்கும் என மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்ற பிரதியமைச்சர் ரிவன் செனரத் தெரிவித்தார். தமிழர்களுக்கான செயற்றிட்டங்கள் அரசாங்கத்திடம் இல்லை. பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் இளையதம்பி சிறிநாத் தெரிவித்தார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தலைமையில் விரைவில் புதிய கூட்டணி. துமிந்த திசாநாயக்க தெரிவிப்பு. பௌத்த சமய அறநிலைய சட்டத்தை திருத்த நடவடிக்கை. புத்த சாசன மத மற்றும் கலாசார விவகார அமைச்சர் பேராசிரியர் அமைச்சர் ஹினிதம சுனில் செனவி தெரிவித்தார். மறைந்த முன்னாள் இந்திய பிரதமர் மன்மோகன் உடலுக்கு இந்திய பிரதமர் மோடி உள்ளிட்ட தலைவர்கள் அஞ்சலி. அகதிகள் படகு விபத்து. ஆப்பிரிக்க நாடான மாலியில் இருந்து ஸ்பெயினுக்கு சென்ற படகு கவிழ்ந்ததில் 70 பேர் பலி. நாசா விண்கலம் சாதனை. சூரியனில் அருகில் சென்றது. இஸ்ரேல் வான்வழி தாக்குதல். நூலிழையில் உயிர் தப்பினார் உலக சுகாதார நிறுவன தலைவர். விரிவான செய்திகளுக்கு தமிழன்குரல் செய்திகளுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.